வணக்கம். உங்களை வெற்றி பேச்சில் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஏழைகள் ஏழையாகவே இருக்கணுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். நம்ம ஏழையாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப எல்லாத்துலேயும் பயந்து பயந்து ஓரமாக ஒதுங்குறோம். அது வேண்டாம். ரெண்டாவது, பசங்கக்கிட்ட நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, நல்லா படி, நல்ல மார்க் எடு, நல்ல வேலைக்கு போ, அதுதான் சொல்கிறோம். அதையும் சொல்ல வேண்டாம். இந்த மூணாவது வார்த்தையை சொல்லுங்க, நல்லா படி, உன் அறிவை வளர்த்துக்கோ, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, கெட்ட விஷயங்களை தவிர நல்ல விஷயங்கள் எது செய்ய தோணுதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அப்போதான் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். பசங்களை கூட உட்காரச்சிக்குங்க. அவங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பணத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேசுங்க. பணத்தை பற்றி பேச பேச ஏன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் பணத்தை பற்றி சொல்லித்தர மாட்டாங்க. பெட்ரோல் நாம் தான் அவங்களுக்கு சொல்லித்தரணும். பணத்தை பற்றி பேசுங்க. பணம் எப்படி சேமிக்கணும்னு சொல்லி கொடுங்க. உங்கள் கஷ்டத்தை சொல்லாதீங்க, பணத்தை எப்படி சேர்க்கணும்னு சொல்லி கொடுங்க. அப்போ அவங்க தானாகவே மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது இந்த வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.